என் முழு உள்ளம் இயேசுவை பாடும், என்னிடம் ஸ்தோத்தரிக்கும். அவர் செய்த நன்மைகள் யாவையும் சொல்லியே என் உள்ளம் என்றென்றும் போற்றும். என் முழு உள்ளம் இயேசுவை பாடும், என்னிடம் ஸ்தோத்தரிக்கும். அவர் செய்த நன்மைகள் யாவையும் சொல்லியே என் உள்ளம் என்றென்றும் போற்றும். ஆத்துமா பாடிடுதே, ஆத்துமனேசர் இயேசுவையே. ஆத்துமா பாடிடுதே, ஆத்துமனேசர் இயேசுவையே. போற்றிடும் என் உள்ளம் என்றும், துதித்திடும் என் உள்ளம் என்றும். போற்றிடும் என் உள்ளம் என்றும், துதித்திடும் என் உள்ளம் என்றும். சிறகுகளாலே எல்லை மூடிக்கொண்டார், செட்டைகளால் அணைத்துக் கொண்டார். வீடலில் கண்ணியில் சிக்கிடாது காத்திட எல்லை சுற்றி வேலி அடைத்தார். சிறகுகளாலே எல்லை மூடிக்கொண்டார், செட்டைகளால் அணைத்துக் கொண்டார். வீடலில் கண்ணியில் சிக்கிடாது காத்திட எல்லை சுற்றி வேலி அடைத்தார். ஆத்துமா பாடிடுதே, ஆத்துமனேசர் இயேசுவையே. ஆத்துமா பாடிடுதே, ஆத்துமனேசர் இயேசுவையே. போற்றிடும் என் உள்ளம் என்றும், துதித்திடும் என் உள்ளம் என்றும். போற்றிடும் என் உள்ளம் என்றும், துதித்திடும் என் உள்ளம் என்றும். தாழ்மையுள்ள உள்ளம் தேவனையே பாடும், ஆடி பாடி மகிழ்ந்திருக்கும். வாழ்வு தந்த தேவனை, வாழ வைக்கும் ராஜனை வாழ்த்தி பாடி மகிழ்ந்திருக்கும். தாழ்மையுள்ள உள்ளம் தேவனையே பாடும், பாடி பாடி மகிழ்ந்திருக்கும். வாழ்வு தந்த தேவனை, வாழ்வளிக்கும் ராஜனை வாழ்த்து பாடி மகிழ்ந்திருக்கும். ஆத்துமா பாடிடுதே, ஆத்துமனேசர் இயேசுவையே. ஆத்துமா பாடிடுதே, ஆத்துமனேசர் இயேசுவையே. போற்றிடும் என் உள்ளம் என்றும், துதித்திடும் என் உள்ளம் என்றும். போற்றிடும் என் உள்ளம் என்றும், துதித்திடும் என் உள்ளம் என்றும். முகமுகமாக நேசரை காண்பேன், நித்தியமா மோட்ச வீட்டிலே. பாவங்களும் இல்லையே, பாரங்களும் இல்லையே, பரலோக ராஜ்யத்திலே. முகமுகமாக தேவனை காண்பேன், நித்தியமா மோட்ச வீட்டிலே. பாவங்களும் இல்லையே, பாரங்களும் இல்லையே, பரலோக ராஜ்யத்திலே. ஆத்துமா பாடிடுதே, ஆத்துமனேசர் இயேசுவையே. ஆத்துமா பாடிடுதே, ஆத்துமனேசர் இயேசுவையே. போற்றிடும் என் உள்ளம் என்றும், துதித்திடும் என் உள்ளம் என்றும். போற்றிடும் என் உள்ளம் என்றும், துதித்திடும் என் உள்ளம் என்றும். என் முழு உள்ளம் இயேசுவை பாடும், என்றென்றும் ஸ்தோத்தரிக்கும்.
இயேசுவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இனிய பெயரால் இன்றைய தினம் நாம் தியானிக்கக்கூடிய செய்தியின் மைய பொருளாக ஆராதனைக்கு உரியவரே என்கிற தலைப்பிலே தான் ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் தியானிக்கப் போகிறோம். இன்று ஆண்டவராகிய இறைவன் விரும்புவதும் கத்தோலிக்க திருஅவை நம்மிடம் எதிர்பார்ப்பதும் ஆண்டவராகிய இறைவனை முழு உள்ளத்தோடும் முழு ஆற்றலோடும் முழு வலிமையோடும் அவரை அன்பு செய்து அவரை ஆராதிக்க வேண்டும் என்றுதான் இறைவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஆனால் இன்று நாம் கடவுளை புகழ்வதும் ஆராதிப்பதும் எப்படி நாம் ஆராதிக்கிறோம் என்றால், ஏசாயா இறைவாக்கினர் வழியாக ஆண்டவர் தன்னுடைய இறை திருவுளத்தை அவர் வெளிப்படுத்துகின்ற பொழுது அவர் சொல்லுகிறார். ஏசாயா 29வது அதிகாரம் 13 உள்ள திருவசனங்கள் சொல்கிறது, வாய் சொல்லால் இம்மக்கள் என்னை அணுகுகின்றனர், உதட்டினால் என்னை போற்றுகின்றனர், அவர்களது உள்ளமோ என்னை விட்டு தொலைவில் இருக்கிறது, அவர்கள் வழிபாடு மனதம் செய்து வெறும் மனித கட்டளையே என்று அவர் சொல்லுகிறார். இன்றைக்கு நாம் ஆண்டவரை ஆராதிப்பது முழு உள்ளத்தோடோ முழு ஆற்றலோடோ நாம் ஆராதிப்பது கிடையாது. ஒரு கடமைக்காக, கடவுளை சந்திக்க வேண்டும் என்பதற்காக, கடவுளை நாம் போற்ற வேண்டும் என்பதற்காக நாம் ஆண்டவரை ஆராதித்து புகழ்ந்து போற்றி கொண்டு இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்க்கக்கூடிய ஆராதனை எப்படிப்பட்டது? கடவுள் நம்மிடம் எதிர்பார்க்கக்கூடிய அந்த வழிபாடு முறைகளும் அவர் நம்மை வழிநடத்துகிற விதமும் எப்படிப்பட்டது என்பதை குறித்து தான் நாம் தியானிக்கப் போகிறோம். இன்றைக்கு நாம் ஆண்டவருக்கு பிரியமான ஆராதனையை செய்து கொண்டிருக்கிறோமா என்று நீங்கள் யோசித்து பாருங்கள். இன்று எவ்வளவோ ஜெபம் செய்து கொண்டிருக்கிறேன், எத்தனையோ இடங்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்க சென்று கொண்டிருக்கிறேன். ஆனால் என்னுடைய வாழ்விலே எந்த விடுதலையும் இல்லை, என்னுடைய வாழ்விலே எந்த பகுதியிலும் நிம்மதி இல்லை. என் வாழ்க்கை முழுவதும் தோல்விதான், என் வாழ்க்கை முழுவதும் விரக்தி தான். எதற்காக நான் வாழுகிறேன் என்கிற நிலையிலே கூட நான் தள்ளப்படுகிறேன். கடவுள் என்னை ஒருவேளை புறக்கணித்து விட்டாரா என்று கூட என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். பிரியமானவர்களே, கடவுளை நீங்கள் தேடும் பொழுது அவருடைய அன்பில், அவருடைய இரக்கத்தில் நீங்கள் அவரை அன்பு கூர்ந்து முழு ஆற்றலோடும் முழு வலிமையோடும் முழு சக்தியோடும் அவரை நீங்கள் அன்பு செய்யும் பொழுதுதான் அவருக்கு நாம் செலுத்த வேண்டிய முதன்மையான ஆராதனையாக அது இருக்கிறது. திருப்பாடல்கள் 51வது அதிகாரம் இறை வார்த்தைகள் 16, 17 உள்ள வசனங்களை நாம் எடுத்து தியானித்து பார்த்தோம் என்றால், இன்றைக்கு நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரை எப்படி வேணாலும் நாம் ஆராதிக்கலாம் என்று. ஆனால் தாவீதுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை அவர் எப்படி ஆராதித்தார் தெரியுமா? அவர் ஏதோதோ காரியங்களை ஆண்டவருக்காக செய்து பார்த்தார், ஒன்றும் நடக்கப்படவில்லை. ஆனால் விவிலியம் சொல்லுகிறது, ஏனெனில் பழியினால் உம்மை மகிழ்விக்க முடியாது, நான் எரிபலி செலுத்தினாலும் நீர் அதில் நாட்டம் கொள்வதில்லை. இறைவா, உமக்கு ஏற்ற பலி நொறுங்கிய உள்ளமே, கடவுளே, நொறுங்கிய குற்றமுணர்ந்த உள்ளத்தை நீர் அவமதிப்பதில்லை என்று சொல்லி தாவீது ஆண்டவருக்கு முன்பாக தன்னுடைய நொறுங்கிய அந்த உள்ளத்தை அவர் காண்பிக்கிறார். இந்த நொறுங்கிய உள்ளத்திலே இருந்து நான் ஆண்டவருக்கு நேராக ஏறெடுக்கக்கூடிய அந்த நன்றி பலிகளும் அந்த உச்சக்கட்ட வழிபாடும் தான் ஆண்டவருக்கு நாம் செலுத்த வேண்டிய ஆராதனை. பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் கடமைக்காக சில நேரத்திலே நாம் ஜெப வழிபாடுகளிலே கலந்து கொள்ளுகிறோம். சில நேரத்திலே கடமைக்காக ஆராதனையிலே வெள்ளிக்கிழமைகளில் பங்கேற்க வேண்டும் என்று சொல்லி நம்மளுடைய கடமைக்காக நாம் என்ன செய்கிறோம் என்றால், அந்த ஆராதனையில் பங்கேற்கவில்லை என்றால் எனக்கு ஏதோ இழந்து போய்விட்டது போல இருக்கிறது என்று சொல்லி நம்மளுடைய மன திருப்திக்காக ஆண்டவரை தேடுவதைப் போல நாம் தேடிக்கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, ஆனால் ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்ப்பது அப்படி அல்ல. நீங்கள் ஆண்டவரை புகழ்கின்ற பொழுதும் சரி, திவ்ய நற்கருணை நீங்கள் சந்திக்கின்ற பொழுதும் சரி, ஆண்டவர் உங்களிடம் எதிர்பார்ப்பது என்ன தெரியுமா? அன்றைக்கு மோசேசின் வழியாக இஸ்ரவேல் மக்களுக்கு ஆண்டவர் கட்டளை கொடுத்தார். இணைச்சட்டம் புஸ்தகம் 6வது அதிகாரம் இறை வார்த்தைகள் 4:5 உள்ள வசனத்தை பார்த்தீர்கள் என்றால், இஸ்ரவேலே செவிகொடு, நாம் கடவுளாகிய ஆண்டவர் ஒருவரே. ஆண்டவர் உன் முழு இதயத்தோடும் உன் முழு உள்ளத்தோடும் முழு ஆற்றலோடும் உன் கடவுளாகிய ஆண்டவரிடத்தில் நீ அன்பு செலுத்துவாயாக. இப்படி நம்ம ஆண்டவரை முழு உள்ளத்தோடு முழு ஆற்றலோடு முழு வலிமையோடு நாம் அன்பு செலுத்துவது தான் இறைவனை நாம் முழு பலத்தோடு ஆராதிப்பதற்கு ஒரு சமம். பிரியமானவர்களே, ஆனால் இன்றைக்கு நம்மளுடைய வாழ்வு எப்படி இருக்கிறது? இன்றைக்கு நாம் அவரை ஆராதிக்கின்ற பொழுது, அவரை புகழ்கின்ற பொழுது அவரை நம்மால் காண முடிகிறதா? அவருடைய பிரசன்னத்திலே நம்மால் கலிகூர்ந்து மகிழ்ந்திருக்க முடிகிறதா? எரேமியா 29வது அதிகாரம்
13 உள்ள வசனத்தை வாசித்து பார்த்தீர்கள் என்றால், நீங்கள் என்னை தேடுவீர்கள், உங்கள் முழு இதயத்தோடும் என்னை தேடும் பொழுது நீங்கள் என்னை கண்டடைவீர்கள் என்று சொல்கிறார். ஆண்டவரை நாம் தேடும் பொழுது முழு இதயத்தோடு அவரை நாம் தேட வேண்டும். இந்த முழு இதயத்தோடு நான் அவரை தேடுகிற பொழுது அவரை நான் என்ன செய்ய ஆரம்பிக்கிறேன்? கண்டடைய ஆரம்பிக்கிறேன். பிரியமானவர்களே, இந்த ஆண்டு கடந்த மாதம் மே மாதம் 24ஆம் தேதி நாங்கள் வேளாங்கண்ணிக்கு குடும்பத்தோடு சென்றிருந்தோம். என்னுடைய மகனுடைய மகனுக்கு பேரனுக்கு முடி எடுப்பதற்காக நாங்கள் சென்றிருந்தோம். அன்றைய தினம் பெந்தகோஸ்து பெருவிழாவினுடைய நாள் 24ஆம் தேதி. அப்பொழுது காலையிலே நாங்கள் சென்று அங்கே இறைவனை சந்தித்து விட்டு, அன்னையை சந்தித்து விட்டு, அந்த நேர்த்தி கடன்களெல்லாம் செலுத்திவிட்டு நாங்கள் எங்களுடைய அறைகளிலே இருக்கின்ற பொழுது ஆவியானவர் உந்துதலை கொடுத்து கொண்டே இருக்கிறார். நீ தெய்வீக திருப்பலியிலே முழுமையாய் நீங்கள் பங்கேற்க வேண்டும் என்று. அப்பொழுது என்னுடைய மனைவியினிடத்திலேயும் என்னுடைய மகள், மருமகன் மற்றும் பேரப்பிள்ளைகள் அனைவரிடத்திலும் சொன்னேன், நாம் உடனே இன்றைக்கு மாலை திருப்பலியிலே பங்கேற்க வேண்டும். ஆண்டவருடைய ஆவியானவர் உந்தி கொண்டு இருக்கிறார். என்னவென்று தெரியவில்லை. என்னுடைய மருமகனை பார்த்து சொன்னேன், தமிழ் திருப்பலி எப்பொழுது என்று பாருப்பா என்று. அவர் மேல் கோயிலில் இருக்கிற திருப்பலியை பார்த்துவிட்டு அவர் சொல்கிறார், 4:30 மணிக்கு இருக்குது அங்கிள், நம்ம போகலாம் என்று சொல்ல உடனே நாங்கள் 4:15க்கெல்லாம் மேலே இருக்கக்கூடிய ஆலயத்திலே நாங்கள் சென்று அமர்ந்து கொண்டு திருப்பலியில் பங்கேற்பதற்காக எங்களை தயாரித்து கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களை, திருப்பலி ஆரம்பிப்பதற்கு முன்பு பாடல் பாடுகின்ற பொழுது ஆவியானவரை பாடல் பாடுகிறார்கள். அது வேற்று மொழியில் இருக்கிற பாடலை போல இருக்கிறது. பிதாசுதன் பரிசுத்தாவியின் பெயராலே என்று குருவானவர் ஆரம்பிக்கின்ற பொழுது அப்பொழுதுதான் எங்களுக்கு தெரிந்தது இது கன்னட திருப்பலி என்று. என்ன செய்வது என்று தெரியவில்லை. உடனே கீழே இறங்கி மற்றொரு திருப்பலியிலே பங்கேற்கலாம் என்று சொல்லுகின்ற பொழுது ஆவியானவர் உள் உணர்வோடு சொல்லுகிறார், இந்த திருப்பலியிலே நீ முழுமையாய் பங்கேடு என்று. என் மனைவி, மருமகன், என்னுடைய மகள், என்னுடைய பேரப்பிள்ளைகள்கிட்ட சொன்னேன், இந்த திருப்பலியிலே நாம் பங்கெடுப்போம் என்று. பிரியமானவர்களே, அது கன்னட திருப்பலி தான். ஆனால் அந்த தொடக்கம் முதல் அந்த முடிவு வரை எப்படி அப்போஸ்தலர்களுடைய காலத்திலே அவர்கள் வெவ்வேறு மொழிகளிலே பேசுகின்ற பொழுது அங்கு கூடியிருந்தவர்கள் அவர்கள் சொந்த மொழிகளிலே கேட்டார்களோ, அப்படியேப்பட்ட ஒரு அருமையானது ஒரு திருப்பலியை தமிழில் காணுவதைப் போல நாங்கள் அனைவரும் கண்டோம். பிரியமானவர்களே, தொடக்க முதல் முடிவு வரை ஆண்டவருடைய பிரசன்னம் அந்த மேல் ஆலயத்தில் நிரம்பிக் கொண்டிருப்பதை பார்க்கிறேன். என்னை அறியாமல் ஆரம்பத்தில் இருந்து திருப்பலி முடிவு வரைக்கும் அழுது கொண்டிருக்கிறேன். ஏன் அழுகிறேன், எதற்கு அழுகிறேன் என்று தெரியவில்லை. என்னுடைய பேத்தி முன்பஞ்சிலிருந்து கேட்கிறாள், பப்பா ஏன் அழுகிற அப்படின்னு. எனக்கு தெரியல. என் மனைவி என்ன சீன்றாங்க, என் பிள்ளை திரும்பி பார்க்கிறா, என ஏன் என்று அழுகிறேன் என்று தெரியவில்லை. ஆனால் ஆண்டவருடைய அன்பு என்னுடைய உள்ளத்தை நிரப்ப நிரப்ப நிரப்ப, ஐயோ இந்த ஆண்டவரை நான் எவ்வளவு அன்பு செய்கிறேன். அவருக்குள் 2.5 கலக்கின்ற பொழுது, அவருடைய பிரசன்னத்தில் மகிழ்கின்ற பொழுது, நான் ஒரு தூசிக்கும் குப்பைக்கும் சமமானவன் என்பதை நான் உணர்கிற பொழுது என் கண்களில் இருந்து மாலை மாலையாக தண்ணீர் வர ஆரம்பித்தது. அந்த எழுந்தேற்ற நேரத்திலே குருவானவர் அந்த ஜெபத்தை சொல்லி ஆண்டவருடைய திருவுடல் திரு இரத்தத்தை உயர்த்துகின்ற பொழுது, பிரியமானவர்களே, அந்த பலிபீடத்திலே இருந்து ஒரு மேகம் இறங்கி வந்ததே, அந்த ஆலயம் முழுவதும் நிரப்பினதே, ஒரு பிரசன்னம் இருந்ததே. அந்த பிரசன்னத்தை என்னால் மறக்கவே முடியவில்லை. பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலும் இந்த அனுபவங்களை எல்லாம் நீங்கள் அனுபவிக்க வேண்டும். உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவரை முழு உள்ளத்தோடு, முழு ஆற்றலோடு, முழு வலிமையோடு, முழு சக்தியோடு நீங்கள் அவரை ஆராதிக்கின்ற பொழுது அவர் உங்களுக்கு தென்படுவார். திருப்பலி முடிந்தவுடனே நாங்கள் அனைவரும் எழுந்து வெளியே வருகின்ற பொழுது என்னுடைய மனைவி சொன்னால், என்னன்னு தெரியலங்க, திருப்பலி எழுந்தேற்ற நேரத்தில் சரீரத்தில் ஏதோ ஒரு மின்சாரம் பாய்கிறதை போல இருந்தது. என்னுடைய மகள் சொல்கிறார், ஏன் நான் அழுகிறேன்னு எனக்கு தெரியல, ஒரு குளிர்ந்த அனுபவத்தை போல வருகிறது என்று. என்னுடைய பேத்தி சொல்லுகிறாள், நீங்களாம் அழுகிறத பார்த்து நான் உங்களையே பார்த்துக்கிட்டு இருந்தேன். சிறிது நேரத்திற்கெல்லாம் நான் குருவை பார்க்க ஆரம்பித்தேன். என்னை அறியாமல் நான் அழ ஆரம்பித்தேன் என்று சொன்னார். ஆண்டவருடைய பிரசன்னம் சாதாரணப்பட்டதல்லங்க. ஆண்டவருடைய வல்லமை சாதாரணப்பட்டதல்ல. ஆண்டவர் தன்னை தேடுகிற மக்கள் இப்படிப்பட்டவர்களாய் முழு உள்ளத்தோடு, முழு ஆற்றலோடு, முழு வலிமையோடு அவரை தேட வேண்டும், புகழ வேண்டும், ஆராதிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பி கொண்டிருக்கிறார்.
இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஆண்டவரை முழு உள்ளத்தோடு, முழு ஆற்றலோடு, முழு வலிமையோடு நீங்கள் அன்பு செய்து பாருங்களேன். ஆண்டவருடைய பிரசன்னம் எந்த அளவுக்கு உங்கள் மீது இறங்கி வரும் என்பதை நீங்கள் உணர்வீர்கள். தாவீதனுடைய வாழ்க்கையில் பாருங்க, ஆண்டவர் அவரை ஒரு அரசராக உயர்த்தின பின்பு அந்த அரசன் என்பதையே மறந்து ஆண்டவருடைய உடன்படிக்கை பேழை எருசலேமுக்கு வருகின்ற பொழுது அந்த அரச ஆடைகளெல்லாம் களைந்து ஆண்டவரை முழு உள்ளத்தோடு, முழு ஆற்றலோடு, முழு வலிமையோடு அன்பு செய்து நடனமாடுகிறது இருக்கிறதே, இதுதான் இறைவனோடு இரண்டர கலக்குவது. தன்னுடைய ஈகோவை, தன்னுடைய பிடிப்பை, தன்னுடைய எல்லா காரியங்களை விட்டுவிட்டு என் படைப்பாளராக இருக்கக்கூடிய, என் எஜமானாக இருக்கக்கூடிய, என்னை உருவாக்கின ஆண்டவரை நான் தரிசிக்கிறேனே, ஆராதிக்கிறேனே, அதுதாங்க அந்த அன்பு. இந்த அன்பு ஆராதனையை தான் ஆண்டவர் இன்றைக்கு நாம் ஒவ்வொருவரிடத்திலையும் அவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். திருச்சபை நம்மிடத்தில் இதை தான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. ஆதலால் தான் பிரியமானவர்களே, கத்தோலிக்க திருச்சபை 3 வகையான திருச்சபையினுடைய முக்கிய விசுவாச கோட்பாடுகளை நமக்கு அது அருளுகிறது. இது அருளுகின்ற பொழுது அது என்ன சொல்லுகிறது என்றால் லாட்ரியா என்று சொல்லுகிறது. முதலிலே இந்த லாட்ரியா என்பதற்கு என்ன அர்த்தம் என்று பார்க்கின்ற பொழுது, மூவரு இறைவனுக்கு செலுத்த வேண்டிய உச்சக்கட்ட ஒரு வழிபாடுதான் இந்த லாட்ரியா என்று. பிரியமானவர்களே, இன்றைக்கு ஒரே கடவுளாய் இருக்கக்கூடிய இறைவன் 3 ஆட்களாக அவர் இருந்து கொண்டு இருக்கிறார். இந்த 3 ஆட்களாக இருக்கக்கூடிய இறைவன் ஒரே ஞானம் உள்ளவராக, ஒரே ஆற்றல் உள்ளவராக, ஒரே வல்லமை உள்ளவராக, ஒரே அன்பு உள்ளவர்களாக இருந்தாலும் ஒருவர் மற்றவரை விட பெரியவரோ சிறியவரோ என்று இல்லாத ஒரு குணங்கள் உள்ளவராக தமத்திருத்துவத்தினுடைய இறைவன் இருப்பதை நாம் பார்க்கலாம் பிரியமானவர்களே. ஆதலால் தான் உதாரணமாக நாம் பார்க்க வேண்டும் என்றால், தந்தையாகிய இறைவனை நாம் எப்படி பார்க்கிறோம் என்றால், அவர் படைப்பவராக இருப்பதை விவிலியத்திலே பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, தந்தையினுடைய மகன் இயேசு கிறிஸ்துவை எப்படி பார்க்கிறோம் என்றால், நாம் ஒவ்வொருவரையும் பாவங்களிலிருந்து மீட்பவராக இருக்கிறதை நாம் விவிலியத்திலே பார்க்கலாம். தூய ஆவியானவரை நாம் எப்படி பார்க்கிறோம் என்றால், நம் ஒவ்வொரு வாழ்க்கை பகுதிகளிலும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலகட்டங்களிலும் இறைவனுக்கு உகந்தவர்களாக, தூய்மை உள்ளவர்களாக வாழ தூய்மைப்படுத்துகிறவராக இந்த தூய ஆவியானவர் இருப்பதை நாம் பார்க்கலாம் பிரியமானவர்களே. அப்போ இந்த மூவர் இறைவனை நான் ஆராதிக்கின்ற பொழுது அந்த முழு உள்ளத்தோடு, முழு வலிமையோடு, முழு ஆற்றலோடு நான் என்ன செய்ய வேண்டும்? நான் ஆராதிக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சமாரியா பெண்ணிடத்திலே அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். சமாரியா பெண்ணானவள் அவர் யாக்கோப்பின் கிணறை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார். ஆனால் ஆண்டவர் கடவுளை எப்படி வழிபட வேண்டும் என்பதை இந்த சமாரியா பெண்ணிடத்திலே சொல்லுவதை நாம் பார்க்கலாம். யோவான் 4வது அதிகாரம் இறை வார்த்தைகள் 23, 24 உள்ள வசனங்களிலே, காலம் வருகிறது, ஏன் வந்தே விட்டது, அப்பொழுது உண்மையாய் வழிபடுவோர் தந்தை அவரது உண்மை இயல்புக்கேற்ப உள்ளத்தில் வழிபடுவர். இத்தகையவராய் இருக்கவே தந்தை விரும்புகிறார். கடவுள் உருவமற்றவர், அவரை வழிபடுபவர் அவரது உண்மை இயல்புக்கேற்ப உள்ளத்தில் தான் வழிபட வேண்டும். அப்போ நான் உள்ளத்தில் நான் ஆண்டவரை நான் ஆராதிக்க அவருக்கு நன்றி பலி செலுத்த என்னுடைய மனம் அவரோடு இணைய அவருடைய பிரசன்னத்திலே எனக்கு ஒரு இனம் காண முடியாத ஒரு பெரும் மகிழ்ச்சியை ஆண்டவர் நமக்கு தருகிறார். அதனால்தான் தாவீது சொல்லுவார், ஆண்டவரே என்னுடைய பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று சொல்லுவார். இன்றைக்கு பிரியமானவர்களை, உங்களுடைய பாத்திரத்தை ஆண்டவர் நிரம்பி வழிய செய்யணும்னா அவரை நீங்கள் முழு உள்ளத்தோடு நீங்கள் ஆராதிக்க நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே. கடவுளை எப்படி ஆராதிக்க வேண்டும் என்பதை முதலிலே தெரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, திரு அவை எப்படி சொல்லுகிறது என்றால், இறைவனை பெற்றெடுத்த தாய் அன்னை மரியாளுக்கு செலுத்தும் உயரிய வணக்கத்தை தாய் திருவையானது கொடுக்கிறது. அதனால தான் இதை என்ன சொல்லுகிறது என்றால் ஹைப்பர் டூலியா என்று சொல்லுகிறது. கத்தோலிக்க திருச்சபையினுடைய மறைக்கல்வி ஏடு 970, 971 பார்த்தீர்கள் என்றால், ஆண்டவருடைய தாய் இறைவனை பெற்றெடுத்தவர்களாய் இருந்தாலும் அவர்களை கடவுளுக்கு சமமானவர்களாய் இணையாக நாம் வைக்கக்கூடாது என்று திருச்சபையினுடைய மறைக்கல்வி ஏடு நமக்கு போதிக்கிறது.
அடுத்தது அன்னை மரியாளுக்கு நாம் செய்வது உயரிய வணக்கம் மட்டுமே தவிர மாறாக கடவுளுக்கு மட்டுமே நாம் உச்சக்கட்ட வழிபாடு ஆராதனை செலுத்த வேண்டும் என்று சொல்கிறது. இன்றைக்கு அநேகருக்கு நம்மளிடத்தில் யாருக்கு உச்சக்கட்ட வழிபாடை நாம் செலுத்த வேண்டும், யாருக்கு நாம் மிக உயர்ந்த வணக்கத்தை செலுத்த வேண்டும் என்று இறைமக்களாக இருக்கக்கூடிய நமக்கு சில நேரம் தெரியாத காரணத்தினால்தான் இன்றைக்கு அநேகர்களுக்கு முன்னாடி நாம் பரிகாசக்காரர்களாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். என் அன்புக்குரிய சகோதர சகோதரியே, ஆண்டவருடைய தாய் அன்னை மரியாளை பாருங்க. ஆண்டவருடைய இறை பிரசன்னத்தை, ஆண்டவராகிய இறைவனை அவள் அனுபவிக்கின்ற பொழுது, சுமக்கின்ற பொழுது, அந்த எழுச்சி பாடலிலே அவர்கள் மிக அழகாக அவர்கள் சொல்லுவார்கள். லூக்கா புஸ்தகம் 1வது அதிகாரம் இறை வார்த்தைகள் 46-47 ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகிறது, என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேருவகை கொள்ளுகிறது என்று. பழைய மொழிபெயர்ப்பிலே எனது ஆன்மா என்று சொல்லப்பட்டிருக்கும். அப்போ கடவுளுடைய தாய் முதல்ல அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, ஆண்டவரை போற்றி பெருமைப்படுத்தி அடுத்தது அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், தூய ஆவியால் நிரம்பினவர்களாக ஆண்டவரோடு இறைவனோடு இரண்டர கலக்கிற ஒரு அனுபவத்தை அந்த இடத்துல சொல்கிறார்கள். என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேருவகை கொள்கிறது. இதுதாங்க ஆண்டவருக்குள்ள மகிழ்ச்சியாய் இருப்பது, இதுதாங்க ஆண்டவருக்குள்ள பரவச நிலையில இருப்பது, இதுதாங்க உண்மையான ஒரு ஆராதனை. இந்த ஆராதனையை ஆண்டவருடைய தாய் நமக்கு சொல்லிக் கொடுத்து இருக்கிறார்கள், திருச்சபை நமக்கு போதிக்கிறது. ஆனால் இன்றைக்கு நாம் என்ன செய்கிறோம் என்றால், நாம் இப்படியெல்லாம் இறைவனை முழு உள்ளத்தோடோ முழு ஆற்றலோடோ முழு வலிமையோடோ இன்றைக்கு நாம் என்ன செய்வதில்லை, ஆண்டவரை நாம் ஆராதிப்பதில்லை. மூன்றாவது, நாம் சில தவறுகளை செய்கிறோம். அந்த தவறுகள் என்னவென்றால், புனிதர்களையும் உச்சகட்ட வழிபாடுக்கு நாம் கொண்டு போய் விடுகிறோம். திருச்சபை நமக்கு போதிப்பது அப்படி அல்ல. திருச்சபை இந்த திரு அவையினுடைய புனிதர்களை பற்றி சொல்லுகின்ற பொழுது இதற்குரிய வணக்கம் எப்படி தருவது என்றால், திருச்சபை கற்றுத்தருவது என்னது என்றால், வணக்கத்துரியவர்கள் டூலியா என்று சொல்லுகிறார்கள். இந்த புனிதர்கள் எப்படிப்பட்டவர்களா? வணக்கத்துக்குரியவர்களாய் இருக்கிறார்கள். ஏனென்றால் இந்த உலகத்தில் உங்களைப் போல என்னைப் போல இந்த உலகத்தில் பிறந்து பாவத்தை எல்லாம் வெறுத்து அருட்சாதனங்கள் மீது அதிக நம்பிக்கை வைத்து அருட்சாதனங்களோடு இணைந்து வாழ்ந்து தன்னுடைய உடைமைகளையும் தன்னுடைய திறமைகளையும் தன்னுடைய உழைப்புகளையும் இறைவனுக்கு அர்ப்பணித்து திருச்சபையினுடைய வளர்ச்சிக்கு பாடுபட்டவர்கள் இந்த புனிதர்கள். அதனால இந்த புனிதர்களை வணக்கத்துக்குரியவர்கள் என்று சொல்லுகிறது. கத்தோலிக்க திருச்சபையினுடைய மறைக்கல்வி 956 சொல்லுகிறது, விண்ணகத்திலே இருக்கக்கூடிய இந்த புனிதர்கள் உலகில் வாழ்பவர்களுக்காக கடவுளிடம் பரிந்து பேசுகிறார்கள். அதனால தான் நம்ம என்ன செய்கிறோம், அன்னை மரியாளை நோக்கி ஆண்டவரின் தாயே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் என்று சொல்லுகிறோம். புனிதர்களை நோக்கி ஆண்டவருடைய இரக்கத்தை பெற்றவர்களே புனிதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் என்று சொல்லுகிறோம். அப்போ நம்ம இதை தெரிந்து கொண்டு ஆண்டவரை முழு உள்ளத்தோடு நம்ம ஆராதித்தோம் என்றால் ஆண்டவருடைய அபிஷேகத்தை நம்மால் உணர முடியும். புனித பிரான்சிஸ் அசிசியாரை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள். இயற்கையையும் இறைவனுடைய படைப்புகளையும் ஆழமாக அவர் அன்பு செய்தவர். அவர் கடைசி காலத்திலே நோயுற்று கண் பார்வை இழந்த பொழுது படைப்புகளின் பாடல் என்ற உள்ளத்திலே இருந்து அவர் பாடல் பாடுகின்ற பொழுது அவர் இறைவனை எப்படி ஆராதித்தார் தெரியுமா? அதில் அவர் சொல்லுகிறார், இறைவனின் படைப்பான சூரியனே சந்திரனே காற்றே வெப்பமே மற்றும் தன்னுடைய மரணத்தை நினைத்து கூட தனது உள்ளத்தின் ஆன்மாவிலே இருந்து நன்றி செலுத்தி இறைவனை ஆராதிக்கிறவராக அவர் இருக்கிறார். அன்புக்குரியவர்களே, இந்த ஆராதனையை நம்ம ஆண்டவருக்கு செய்யும் பொழுதுதான் ஆண்டவர் நமக்குள் இரண்டர கலக்கிறார். அவருடைய பிரசன்னத்தை உணர்வோம், வெளிப்பாடுகள் கிடைக்கும், காட்சிகள் கிடைக்கும், தரிசனங்கள் வரும். இப்படி நமக்குள்ள ஆண்டவருடைய வல்லமையும் ஆட்சியை நம்மை வழிநடத்தும். இப்பொழுது உங்களுக்கு ஓரளவு புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். ஒவ்வொரு இறைவனை, ஆண்டவராகிய இறைவனை நாம் உச்சக்கட்ட வழிபாடு ஆராதனையை செலுத்துகிறோம். அன்னை மரியாளுக்கோ நாம் உயரிய வணக்கத்தை செலுத்தி கொண்டிருக்கிறோம். புனிதர்களுக்கோ வணக்கத்துக்கு உரியவர்களாய் நாம் நினைத்து வைத்துக் கொண்டிருக்கிறோம். அவர்களிடத்தில் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். என் அன்புக்குரியவர்களே,
இன்றைக்கு அநேகர் நீங்கள் நினைக்கலாம், அப்படி என்றால் ஆராதனை என்பதனுடைய விளக்கம் என்ன, அதை பற்றி தெரிந்தால் நன்றாய் இருக்குமே என்று நீங்கள் நினைக்கலாம். ஆராதனை என்பது தன்னை படைத்தவருக்கு முன்பாக நான் ஒரு படைப்பின் ஒரு பொருளாக நான் இருந்து கொண்டிருக்கிறேனே, ஒன்றுக்கும் உதவாக்கரையாய் இருக்கக்கூடிய என்னை நீர் அன்பு செய்து கொண்டிருக்கிறீர், நீர் என்னை நேசித்து கொண்டிருக்கிறீர் என்று தன்னை தாழ்த்தி அவருடைய இரக்கத்தையும் அவருடைய வல்லமையையும் நினைத்து நம்மளுடைய ஆன்மாவை தாழ்த்தி அவரிடத்தில் ஒப்பு கொடுத்து ஆண்டவரை மீட்பராக ஏற்றுக்கொண்டு இரண்டரை நாம் கலக்கிறோமே, இதுதானங்க ஆராதனை. இந்த ஆராதனையிலே தான் இறைவன் பிரியப்படுகிறார். ஆரம்ப காலத்திலே அருங்கொடை மறுமலர்ச்சி எல்லாம் உருவாகின அந்த நாட்கள் கிட்டத்தட்ட ஒரு 35 ஆண்டுகள் இருக்கும் என்று நினைக்கிறேன். அந்த காலகட்டத்தில் எல்லாம் எங்களை வழிநடத்தின ஞான மெய்ப்பர்களாய் இருந்த அருட்தந்தை தம்புராஜ், அருட்தந்தை வல்தாரிஸ், அருட்தந்தை சபரிமுத்து, அருட்தந்தை இக்னேஷியஸ் இவர்களெல்லாம் எங்களை வழிநடத்தின பொழுது எப்படி ஆண்டவரை புகழ வேண்டும், எப்படி ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும் என்பதை கற்றுக் கொடுத்தார்கள். எப்படியெல்லாம் கடவுளை மாட்சிமைப்படுத்த முடியும் என்று. ஆனால் இன்றைக்கு நடைபெறுகிற வழிபாடுகள், ஜப வழிபாடுகள், நற்செய்தி பெருவிழாக்கள் மற்றும் உள்ளிருப்பு தியானங்கள், முழுஇரவு ஜபங்கள், இவை எல்லாம் பார்க்கின்ற பொழுது ஆதியில இருந்த அந்த வல்லமையோ அந்த அபிஷேகமோ வெளிப்பாடுகளோ காட்சி வரங்களோ இன்றைக்கு நடைபெறுகிற வழிபாடுகளில் நடைபெறவில்லை. ஏனென்றால் அதை வழி நடத்துபவர்களும் அந்த அனுபவத்தை பெற்றுக்கொண்டோ அவர்கள் வழி நடத்துவது கிடையாது. இரண்டாவது, பாடல் பாடுகிறவர்கள் கூட அந்த இறை அனுபவத்திற்குள்ள வந்தது கிடையாது. அந்த காலகட்டத்திலெல்லாம் நாங்கள் கைகளை தட்டி தான் நற்கரணைக்கு முன்னாடி ஆராதிப்போம். அதற்கு பிறகுதான் மொராக்கோஸை எடுத்து அந்த இடத்துல ஜால்ராக்களை அடித்து நாங்கள் பாட்டு பாடுவோம். ஆனால் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நற்கரணைக்கு முன்னாடி எங்களை துதிக்க வைத்து சிறிது நேரம் கழித்து அமைதி காக்க வைத்து ஆண்டவரிடத்தில் இருக்கும் பொழுது அவருடைய பிரசன்னம் இறங்கி வரும் பாருங்க. ஆண்கள் பெண்கள் என்று தொப்பு தொப்பு தொப்புன்னு கீழே விடுவோம். அவருடைய வல்லமை இறங்கி வருகிறதை பார்ப்போம், காட்சி வரங்கள் காண்போம், கண்ணீர் அழுது செபிக்கிறதை பார்ப்போம். இந்த அனுபவம்லாம் இன்றைக்கு இல்லை. இன்னைக்கு பரவச நிலையில கொண்டு போய் கொண்டிருக்கிற நிலைமை. இசை மீட்பதை அந்த கீபோர்டை வைத்துக்கொண்டு பாடல் பாடுகிறவர்கள் பாடுகிறார்கள் பாருங்க. கடவுளை எப்படி ஆராதிக்கணும், எப்படி புகழணும்னு அவங்களுக்கு தெரியல. இவங்களாம் தியானங்கள் அட்டன் பண்ணியிருக்கிறாங்களான்னு தெரியல. நாங்களெல்லாம் ஒரு தியானத்தை அட்டன் பண்ண நான் செய்யும் பொழுது, நாங்கள் வழி நடத்துகின்ற பொழுது பாடல் பாடுகிறவர்களை எல்லாம் ப்ரீச் பண்ணுறவங்களையெல்லாம் தியானத்தில் நாங்கள் பங்கேற்க சொல்லுவோம். எப்படி ஆராதிக்கணும், எப்படி புகழணும், எப்படி ஜெபம் பண்ணணும், எப்படி ஆண்டவருடைய செய்திகளை கொடுக்கணும், எப்படியெல்லாம் மனிதர்களுடைய மனதை படிக்க வேண்டும் என்று எங்களை கற்றுக் கொடுத்த ஞான மெய்ப்பர்கள், ஊழியர்கள் உண்டு. இன்றைக்கு நான் மனவேதனையோடு இதை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். கடவுளுக்கு முன்பாக ஆவியிலும் உண்மையிலும் கடவுளை ஆராதித்துக் கொண்டிருக்கிற மக்களை கடவுள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். புனித அல்போன்ஸ் லிகோரி சொல்கிறார், நற்கரணையை பற்றி பல புத்தகங்களை அவர் எழுதினவர். அவர் நற்கரணைக்கு முன்பாக தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே அமர்ந்து தன் உள்ளத்தின் பலவீனங்களை எல்லாம் பாவங்களை எல்லாம் ஒப்பு கொடுத்து விட்டு நற்கரணைக்கு முன்பாக அவர் ஜெபிப்பாராம். எப்படி ஜெபிப்பாராம் தெரியுமா? இயேசுவே, நீர் இங்கே மறைந்திருப்பது எனக்காகத்தான், நான் உம்மை முழு உள்ளத்தோடு அன்பு செய்கிறேன் என்று சொல்லி அவரை ஆராதித்து அவருடைய அன்புக்குள் நிறைந்து அவர் ஜெபிப்பாராம். இன்றைக்கு நிறைந்து ஜெபிக்கிறவர்களை இன்றைக்கு நம்மால் பார்க்க முடிகிறதா? கடவுள் இன்றைக்கு நம்மளிடம் எதிர்பார்க்கிறார். என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, நீ உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து முழு உள்ளத்தோடு, முழு ஆற்றலோடு, முழு வலிமையோடு நீ என்னை அன்பு செய்ய வேண்டும். அதனால தான் ரோமருக்கு எழுதின நிருபத்திலே 12வது அதிகாரம் 1 உள்ள வசனத்திலே பவுலடிகளார் சொல்லுவார், சகோதர சகோதரிகளே, கடவுளுடைய இரக்கத்தை முன்னிட்டு உங்களை வேண்டுகிறேன், கடவுளுக்கு உகந்த தூய உயிருள்ளபடியாக உங்களை படையுங்கள். இதுவே நீங்கள் செய்யும் உள்ளார்ந்த ஒரு வழிபாடு. ஆவியில நிரம்பிய அந்த உள்ளார்ந்த அனுபவத்தை பெறுகிற ஒரு அனுபவம் இருக்கிறது, அந்த பேரின்பம் இருக்கிறது. எந்த மனுஷனாலும் அதை அனுபவிக்க முடியாதுங்க. அதான் தாவீது சொன்னார், ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்பதை நீங்கள் சுவைத்து பாருங்கள் என்று சொல்கிறார். அப்ப நான் ஆண்டவரை நான் ஆராதிக்க நான் பழந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது நான் என்ன செய்யணும்னா, தன்னை உருவாக்கின ஆண்டவரை உள்ளத்திலே வழிபடுகிற நான் அவருக்கு ஆராதனை செலுத்துகிறேன். இரண்டாவது நம்ம என்ன செய்யணும்னா, புகழ்ச்சி ஜெபத்தை நம்ம செய்யணும். இந்த புகழ்ச்சி ஜெபம் செய்து விட்டு தான் உச்சகட்ட நிலையிலே ஆராதனைக்கு நாம் செல்கிறோம். இன்னைக்கு ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா புகழ்ச்சி ஜெபம் செய்வார்கள், அதே ஆராதனையாக மாற்றி விடுவார்கள்.
அதுதான் ஆராதனை என்று நினைத்து கொண்டிருப்பார்கள். அது அல்ல. கடவுளுக்கு முன்பாக நாம் எப்படி இருக்க வேண்டும், எப்படி வாழ வேண்டும், எப்படி ஆண்டவரை புகழ வேண்டும், போற்ற வேண்டும் என்பதை ஆண்டவராகிய இறைவன் விரும்புகிறார். இன்னைக்கு ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா ஆண்டவருக்கு முன்னாடி புகழுவதற்கு பதிலாக ஆண்டவரை எனக்கு இது வேண்டும், அது வேண்டும், என் உடல் நோய் போகணும், என் பிரச்சனை போகணும், என் கண்ணீர் திருணும், இப்படி தான் ஆண்டவருக்கு முன்னாடி இருக்கிறாங்க. ஆண்டவரை போற்றுவது அது அல்ல. என்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவு நன்மைகளை செய்திருக்கிறீர் ஆண்டவரே, என்னை எப்படி பாதுகாத்து கொண்டு இருக்கிறீர் ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் உடையும் உணவும் கொடுத்து என்னை பராமரித்து கொண்டு இருக்கிறீரே, நல்ல வேலையை கொடுத்தீரே, எமக்கு புகழ் ஆண்டவரே, எனக்கு நல்ல மனைவி மக்களை கொடுத்தீரே, எமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கணுங்க. அவர் செய்த ஒவ்வொரு நன்மைகளை நினைத்து நம்ம நன்றி செலுத்திக்கிட்டே இருக்கணும். எபிரேயர் 13வது அதிகாரம் 15 உள்ள வசனத்தை வாசித்து பார்த்தீர்கள் என்றால், அவர் வழியாக எப்பொழுது நாம் கடவுளுக்கு புகழ்ச்சி பலியை செலுத்துவோமாக, அவருடைய பெயரை அறிக்கையிடுவதின் வழியாக நாம் உதடுகள் செலுத்தும் காணிக்கையே இப்புகழ்ச்சி பலி என்று சொல்லுகிறார். உதடுகள் செலுத்தக்கூடிய காணிக்கை பலி. அதுதான் தாவீது பாருங்க, ஆண்டவர் செய்த நன்மைகளை எல்லாம் நினைத்து பார்த்து சொல்லுகிறார், ஆண்டவர் என் வாழ்க்கையில செய்த நன்மைகளை நினைத்து பார்க்கும் பொழுது அவை கடற்கரை மணலை விட மிக அதிகமாக இருக்கிறது என்று. அதனால்தான் திருப்பாடல்கள் 103:1-2 அவரால் கடவுளை புகழ்ந்து ஆராதித்து எதற்கெல்லாம் புகழ்கிறார் என்று பாருங்க. என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு, என் முழு உள்ளமே அவருடைய திருப்பெயரை ஏத்திடு, என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு, அவருடைய கனிவான செயல்கள் அனைத்தையும் நீ மறவாதேன்னு சொல்லிட்டு உன் குற்றங்களை போக்கி இருக்கிறாரே, நன்றி சொல்லி இருக்கிறியா? உன் நோய்களை குணமாக்கி இருக்கிறாரே, நன்றி சொல்லி இருக்கிறியா? உன் உயிரை படுகொலியிலே இருந்து பாதாளத்தில் இருந்து உன்னை மீட்டு இருக்கிறாரே, நன்றி சொல்லி இருக்கிறியா? உன் வாழ்நாளெல்லாம் நன்மைகளை காண செய்திருக்கிறாரே, அதற்காக நன்றி செய்திருக்கிறியா? உன் வயதை கழுகின் இளமையை போல புதுப்பித்திருக்கிறாரே, அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறியா என்று அந்த நெஞ்சத்தை ஆண்டவரை புகழுகிற நிகழ்வை நாம விவிலியத்தில் திருப்பாடல் ஆசிரியர் தாவீது செய்வதை நம்ம பார்க்கலாம். அன்புக்குரியவர்களே, புனித பியோலா எப்படி ஆண்டவரை போற்றினார் தெரியுமா? இயேசுவின் 5 திருக்காயங்களை பெற்றது மட்டுமல்ல, அவருடைய வாழ்க்கையிலே எவ்வளவு துன்பங்கள், பிரச்சனைகள், அவமானங்கள், நிந்தனைகள் வந்த பொழுதும் கூட அவர் எப்படி ஆண்டவரை போற்றினார் என்றால், கடந்த காலத்தை ஆண்டவரே உம்முடைய இரக்கத்திற்கு நான் விட்டு விடுகிறேன், இந்த நிகழ்காலத்தை உம்முடைய அன்பிற்கு நான் விட்டு விடுகிறேன், என்னுடைய எதிர்காலத்தை உன்னுடைய பராமரிப்புக்கு நான் விட்டு விடுகிறேன் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவருக்கு அவர் நன்றி செலுத்தினாரா? பிரியமானவர்களே, இன்றைக்கும் நீங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். யோனாவினுடைய வாழ்க்கையை பாருங்க. மீனின் வயிற்றுக்குள்ளே 3 நாள் 3 இரவு அவர் இருக்கின்ற பொழுதும் அவர் என்ன செய்கிறார்? அந்த மீனின் வயிற்றையே ஒரு பிரேயர் மீட்டிங்கா, ஒரு பிரேயர் சென்டரா அவர் உருவாக்குறார். ஆண்டவருக்கு அந்த இடத்துல நன்றி சொல்ல ஆரம்பிக்கிறார். பாசிகள் இருக்கிறது, அழுக்குகள் இருக்கிறது, அவற்றின் மத்தியிலும் அவர் நன்றி சொல்லுகிறார். உன்னுடைய வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும், எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும், எவ்வளவு துன்பம் இருந்தாலும், ஆண்டவர் உங்களுக்கு செய்த நன்மைகளை மட்டும் நீங்கள் நினைத்து பார்க்க 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 கடந்த காலத்தை நீங்கள் மறந்துவிட்டு நிகழ்காலத்தில் ஆண்டவர் செய்கிற அற்புதத்தை பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில வல்லமைய அபிஷேகத்தை நீங்க உணர்வீங்க. கண்களை மூடி நம்ம ஜெபம் செய்வோமா? ஆண்டவரிடத்திலே நாம் ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவருடைய பிரசன்னத்திலே நாம் நிரம்புவோமா? இன்றைக்கு நிரம்பி ஆண்டவரிடத்திலே நாம் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு, ஆண்டவரே உம்மை நான் முழு உள்ளத்தோடு ஆராதித்து உம்மை புகழ வேண்டும் என்று சொல்லி, உம்மை நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தும் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவாகிய தெய்வமே, இந்த நிகழ்ச்சிகளை பார்த்து கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்விலும் உம்மை ஆராதித்து கொண்டிருக்கிற பிள்ளைகள், உம்மை புகழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள், தங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை எப்படி புகழ்வது என்று தெரியாமல், எப்படி ஆராதிப்பது என்று தெரியாமல் இன்றைக்கு கண்ணீரோடு இருக்கிற இந்த பிள்ளைகள் மத்தியிலே ஆண்டவரே, நீர் அவர்களோடு கூட பேசி முழு உள்ளத்தோடும் முழு ஆற்றலோடும் முழு வலிமையோடும் ஆண்டவரை எப்படி அன்பு செய்ய வேண்டும் என்பதை நீர் வெளிப்படுத்தினீரே ஆண்டவரே. அப்பா, அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அடைக்கப்பட்ட கதவுகளை எல்லாம் நீர் திறந்து கொடுக்கும்படியாய் இந்த வேளையில் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கோலியாத்தை போல எத்தனை பிரச்சனைகள் எதிர்கொண்டு வந்தாலும், எரிக்கோவை போல எத்தனை மதில்கள் இருந்து கொண்டு இருந்தாலும், யோர்தானை போல வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டு இருந்தாலும், ஆண்டவரே இந்த பிள்ளைகள் இன்றைக்கு முழு உள்ளத்தோடு முழு ஆற்றலோடு முழு வழி
வலிமையோடு தன் பிரச்சனைகளை எல்லாம் மறந்து ஆண்டவரே பரம்பொருளாய் இருக்கக்கூடிய உம்மை ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்களே, உம்மை புகழ்ந்து கொண்டிருக்கிறார்களே, நீர் செய்த நன்மைகளை நினைத்து உமக்கு நன்றி சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே, அற்புதங்களை நீர் செய்து கொண்டு இருப்பதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இவர்களுடைய வாழ்க்கையில் அடைக்கப்பட்ட கதவுகளை திறந்து இவருடைய வாழ்க்கையில செம்மையான பாதைகளை நீர் காட்டுவதற்காக நன்றி செலுத்துகிறோம். இவருடைய கண்ணீர்கள், இவர்களுடைய மன உளைச்சல்கள், இவர்களுடைய வேதனைகள், இவர்களுடைய இயலாமைகள், பொருளாதார குறைவுகள், கோர்ட்டு வழக்கு கேசுகள், இவற்றிலே இருந்து இந்த பிள்ளைகளை பாதுகாத்து உம்மை ஆராதிக்கிற பிள்ளைகள் எந்த நிலையிலும் ஆண்டவரே வெட்கப்பட்டு போகாதபடி நீர் பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் இந்த வேளையில நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதோ இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்ப உதவிய திருமதி ஹானி ரைமன், திருமதி ரெஜினா பிலிப்ஸ், திருமதி நோயலின் பெல்சி, திருமதி நான்சி தீனதயாளன், திருமதி ஜான்சி கிறிஸ்டோபர், திரு டேவிட் செல்வராஜ், இவர்களை உடைய கரத்திலே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. இவர்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த நிகழ்ச்சியின் வழியாக இந்த குடும்பங்களிலே உடைய அபிஷேகம் பெருக்கெடுத்து ஓடட்டும் ஆண்டவரே. இந்த நிகழ்ச்சிகளை உலக நாடுகளில் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகள் ஆவியிலும் உண்மையிலும் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிக்க, திவ்ய நற்கருணையிலே உம்மை முழு பலத்தோடு ஆராதிக்க ஆற்றலையும் வல்லமையும் நீ தருவீராக. இவை எல்லாவற்றையும் ஆண்டவர் மீட்பரும் இயேசு கிறிஸ்துவினுடைய ஒப்பற்ற திருப்பெயரால் ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல தந்தையே, ஆமென். துதித்திடும்